தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா வந்து டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2A எக்ஸாம் ரெண்டா பிரிச்சாங்க. இந்த குரூப் 2க்கு மட்டும் மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதுற மாதிரி வச்சுட்டு குரூப் 2Aக்கு வந்து பிரிலிம்ஸ் மெயின்ஸ் சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம்லயுமே அப்ஜெக்டிவ் மாதிரி தான் வச்சிருக்காங்க. இது ரீசெண்டா நடந்த அப்டேட். இந்த அப்டேட் பண்ண சிலபஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்றேன், அதை பாத்துங்க. சரியா? இப்ப இந்த வீடியோல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் குரூப் 2Aக்கு ஏதாவது பேட்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு என்ன சார் ஸ்கெடியூல், அது எப்படி சார் படிக்கிறது, அதுக்கு ஏதாவது பேட்ச் ஆஃபர் மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த பேட்ச் ஆஃபர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. சரியா? குரூப் 2A எக்ஸாம், அதாவது குரூப் 2A மெயினா ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா டிஸ்கிரிப்டிவே இல்ல, குரூப் 2A டிஸ்கிரிப்டிவே இல்ல, வெறும் அப்ஜெக்டிவ் தான். சரியா? வெறும் அப்ஜெக்டிவ் தான். சோ அதை ஃபோக்கஸ் பண்ணி திருவிழா பேக்கேஜ், திருவிழா பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறோம். அது என்ன சார் திருவிழா? ஏன் சார் திருவிழா பேட்ச்னா, ஆமா குரூப் 2 குரூப் 2A ரெண்டு உடைச்சு விட்டதே ஒரு திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடணும். அந்த கொண்டாட்டம் தான் பேட்ச், அதனால திருவிழா பேட்ச்னு சொல்லிட்டு பேரு. சரியா? என்ன எக்ஸாம்க்கு குரூப் 2Aக்கான நம்ம பேட்ச் பேர் வந்து திருவிழா பேட்ச். அதுக்கான ஆஃபர் தான் நான் சொல்ல போறேன். அது ஃபர்ஸ்ட் நான் ஸ்கெடியூல் என்னன்னு சொல்லிடுறேன். பிரிலிம்ஸ் மெயின்ஸ் சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் இருக்கு. ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான், ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான். பிரிலிம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் GS, அப்புறம் வந்து லாங்குவேஜ் தமிழ் அல்லது இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டி ரீசனிங். மெயின்ஸுக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா GS தமிழ் அல்லது இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மெயின்ஸ்ல வச்சிருக்காங்க. ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ரீசனிங் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, லாஜிக்கல் ரீசனிங்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மெயின் சிலபஸ் வச்சிருக்காங்க. இந்த மெயின்ஸ்க்கு இன்னும் சிலபஸ் வெளியில்ல, பிரிலிம்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸ் வச்சு தான் நம்ம படிக்கணும். சரியா? மெயின்ஸ்க்கு இன்னும் சிலபஸ் வெளியில்ல, அதை நான் கூடுதலா சொல்லிக்கிறேன். நோட்டிபிகேஷன் வந்து ஜூன் மாசம், எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாசம் சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அந்த அப்டேட்டட் பிளான் கீழே இருக்கு, பாத்துங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே பேட்ச், இங்கிலீஷும் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே பேட்ச். அதாவது சேர்த்தே மீன்ஸ் என்னது, தமிழ் மீடியம்க்கு திருவிழா பேட்ச், தமிழ் மீடியம்க்கு ஒரு பேக்கேஜ், இங்கிலீஷ் மீடியம்க்கு ஒரு பேக்கேஜ். அது ரெண்டு சேர்த்து அனௌன்ஸ்மென்ட் பண்றேன்னு சொல்றேன். GS பிளஸ் லாங்குவேஜ் பிளஸ் மேத்ஸ் ரெண்டுமே எல்லாமே இந்த பேட்ச்ல அடங்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கவனிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். கிளாஸஸ் எதுல நடக்கும் அப்படின்னா ஆப்ல தான் நடக்கும். அந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷன், அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆப் நேம் குருநாத் IAS அகாடமி. அதை எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிடுறேன். ஏன்னா குரூப் 2A எக்ஸாம தட்டி தூக்க வேண்டியது அவசியம். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் தான் இல்லையே, நீங்க டிஸ்கிரிப்டிவ் இருக்கு கவலைப்பட்டுருந்தீங்க. இப்ப டிஸ்கிரிப்டிவ் இல்லையே, ரெண்டும் ஒரே மாதிரி போயிட்டு வந்து அப்ஜெக்டிவ் சொல்லிட்டு எழுதிட்டு வர வேண்டியதான். கட் ஆஃப் அதிகமா தூக்குனா நீங்க கிளியர், அவ்வளவுதானே. அவ்வளவுதானே, டிஸ்கிரிப்டிவ் இல்ல, டிஸ்கிரிப்டிவ் இல்ல, வேற அப்ஜெக்டிவ் தூக்கிட்டு போய் அப்படியே ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர். சரியா? கரெக்டா ஹை லெவல் கட் ஆஃப் எடுக்கணும். சரியா? ஜெனரல் ஸ்டடீஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்றோம்னா, எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் நான் சொல்லிடுறேன். இதனால உங்க லைவ் பாக்குற மாதிரியே இருக்கும். சரியா? இதுல வந்து இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்லாம் அடுத்த கிளாஸஸ் நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்பதானே வெளியிட்டாங்க, நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஜெனரல் ஸ்டடீஸ் ஆல்ரெடி அப்டேட்டட் கிளாஸஸ், பக்காவான கிளாஸஸ், சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 லெவல்ல கிளாஸஸ் இருக்கு. சரியா? அதாவது சிம்பிளுங்க, டே 1 டே, அதாவது சப்ஜெக்ட் வைஸா கிளாஸஸ் இருக்கும். அதை பிரிச்சு விட்டு டே வைஸாவும் கிளாஸஸ் சேர்த்திருப்போம். அதாவது டே 1 to day 60 அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்ம வந்து இந்த பேட்ச்ல வந்து போட்டிருப்போம். டே 1 டே 2 டே 3 டே 4 சொல்லிட்டு. டே 1 வந்து பாலிட்டில இருந்து ஒரு 10 சாப்டர், டே 2 வந்து அதே பாலிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், ஒரு 5 நாள்ல பாலிட்டி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டே 6 டே 7 சொல்லிட்டு INM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 நாள்ல GS முடிஞ்சிடும். நீங்க உள்ள பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த இன்ட்ரோ வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரியா? ஒரு 60 நாள்ல GS முடிஞ்சிடும். கூடவே வந்து சயின்ஸ் கிளாஸஸ்க்கு செப்பரேட்டா போட்டிருப்போம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லிட்டு. அதை கூடவே பார்க்கணும். அதாவது டேக்குள்ள வராது, GS ஃபுல்லாவே டே 1 to day 60 வந்துடும். சயின்ஸை தனியா பாத்துக்கணும். சரி, டே 1ல பாக்குறீங்க அப்படின்னா டே 1 to day 60 முடிஞ்சதுக்கு அப்புறம் சயின்ஸ் கிளாஸஸ் முடிச்சு விட்டுறணும். இதுக்கான டெஸ்ட் வந்து ஆழ்கடல் டெஸ்ட் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம ஆப்ல வந்து டெஸ்ட் இருக்கும். அப்படியே டே 1 கிளாஸ் பாக்குறீங்கன்னா டே 1 டெஸ்ட், டே 2 கிளாஸ் பாக்குறீங்கன்னா டே 2 டெஸ்ட், டே 3 கிளாஸ் பாக்குறீங்கன்னா டே 3 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 60 நாள் கிளாஸஸ் பார்த்து முடிக்கிறதுக்கு 60 நாள் டெஸ்ட் இருக்கும். என்ன பேர்ல இருக்கும்? ஆழ்கடல்ங்கிற பேர்ல இருக்கும். சரியா? இதை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். இதை தவிர வந்து சைடு டெஸ்ட், அதாவது ஸ்கூல் புக் டெஸ்ட், பிராக்டிஸ் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணிருப்போம். இதெல்லாம் வந்து சைடு டெஸ்ட். இது அடிப்படை அறிவம்லாம் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட். சரியா? இதை வந்து டெஸ்ட். சரியா? இதை தவிர இந்த டே கிளாஸஸ் தவிர வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக் சீரிஸ் சொல்லி போட்டிருப்போம். ஏன்னா குரூப் 2 எக்ஸாம்ல ஸ்கூல் புக்ல இருந்து கேட்பாங்கல்ல, ஸ்கூல் புக் சீரிஸ் சொல்லிட்டு 6ல இருந்து 10 வரைக்கும் போட்டிருப்போம். ஏன்னா 11 12 இந்த டே கிளாஸஸ்ல கவர் ஆயிடும். ஆல்ரெடி எல்லாம் கவர் ஆயிடும். ஒரு சில மிஸ்டு பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கூல் புக் சீரிஸ் சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். அதை ஃபுல்லா பார்த்துடணும். ஒட்டுமொத்த ஸ்கூல் புக்கே முடிச்சு விட்டுருப்பேன், அதையும் பார்த்துருங்க. அன்னோன் சீரிஸ்னா என்ன அப்படின்னா தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது, அந்த மாதிரி வித்தைகள்லாம் வந்து அன்னோன் சீரிஸ் டேபுக்குள்ள பார்க்கணும். ஆன்லைன் கிளாஸ்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன், அதையும் பார்த்துக்கணும். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குரூப் 2 தானே, குரூப் 2 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அடுத்து வரும். ஸ்ட்ராட்டஜிக்கே கிளாஸஸ், ஏன்னா குரூப் 2ல ஸ்ட்ராட்டஜிக்கல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே ஷார்ட்கட்டோட கிளாஸஸ் போட்டிருப்பேன், அதையும் பார்த்துக்கணும்.
10th சோஷியல் சயின்ஸ் சொல்லிட்டு செப்பரேட்டா போட்டிருப்பேன். சயின்ஸ் சூப்பர் நோட்ஸ், அதாவது சயின்ஸை வந்து நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கிளாஸஸ் செப்பரேட்டா பார்க்கணும், டெஸ்ட் எழுதணும். சயின்ஸ் சூப்பர் நோட்ஸ் சொல்லிட்டு கேள்விகள் அடிப்படையில் முக்கியமான சயின்ஸ் சூப்பர் நோட்ஸ், முக்கியமான சயின்ஸ் டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு இருப்பேன். அதான் சயின்ஸ் சூப்பர் நோட்ஸ். இது எல்லாமே ஜெனரல் ஸ்டடிஸ் விஷயம். நீங்க உள்ள வந்தாலே நீங்க எல்லாமே டக்கு 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 டக்குன்னு படிச்சு டெஸ்ட் எழுத வேண்டியதான். முக்கியமா ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பக்கவான பேட்ச். சரியா, அப்படியே பார்த்து நோட்ஸ் எழுதி அப்படியே டெஸ்ட் எழுத வேண்டியதான். அப்படியே பார்த்து நோட்ஸ் எழுதி அப்படியே டெஸ்ட் எழுத வேண்டியதான். ஸோ ஜிஎஸ் இப்படி படிக்கணும் சார். சைடில் மேத்ஸ் எப்படி சார் படிக்கணும்னா, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் கிளாஸஸ் போட்டிருப்போம். அப்படியே சைடில் டாபிக் வைஸ் டெஸ்ட் ஆப்ல எழுதிக்கலாம். சரியா, பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்டும் கொடுத்துருப்போம். கிளாஸஸ் போட்டிருப்போம், பிராக்டிஸ் ஒர்க் ஷீட் கொடுத்துருப்போம், டெஸ்ட் எழுதிக்கலாம். அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் போட்டிருப்போம். இதை தவிர மேத்ஸ் 360 சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். மேத்ஸ் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ், அதான் சொல்றேன். மேத்ஸ் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், மேத்ஸ் 360 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே மேத்ஸ்க்கு நீங்க ஃபுல்லா பார்த்துடணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போதும், டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஐடியா ஷார்ட்கட். சரியா, ஏன்னா கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆனா எவ்வளவு கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது ஒரு லிமிட்டடா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ல என்ன வருதோ அது அந்த நேரத்தில் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணதுக்கு எல்லா வித்தைகளும் சொல்லிடுவேன். சரியா, இது வந்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜிஎஸ் மேத்ஸ் மொத்தம் 100 கேள்விகள் முடிஞ்சா 75 + 25 100 கேள்விகள் முடிஞ்சு. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்ல அதே மார்க் வச்சாங்கன்னா அங்கேயும் முடிஞ்சிச்சு. இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 6th to 12th நியூ புக், 6th to 10th ஓல்டு புக். மெயின்ஸ்லயும் தமிழ் இருக்கு, பிரிலிம்ஸ்லயும் தமிழ் இருக்கு. அதாவது லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் சொல்றேன், அப்புறம் இங்கிலீஷ் சொல்றேன். மெயின்ஸ் பிரிலிம்ஸ் ரெண்டுலயுமே வந்து தமிழ் இருக்கு. அப்ப நம்ம 6ல இருந்து 12 படிச்சு முடிச்சா போதும். குரூப் 4 அதான் படிச்சிருக்காங்க. அதே 6ல இருந்து 12 படிச்சு முடிச்சா போதும். 6ல இருந்து 12 கிளாஸஸும் 6ல இருந்து 10 ஓல்டு புக் கிளாஸஸும் போட்டிருப்போம். அதுக்கான நியூ அதாவது புதிய தமிழ் புத்தகத்துக்கான டெஸ்ட் பேர் வந்து மாடர்ன் தமிழ் அப்படிங்கிற பேர்ல போட்டிருப்போம். பழைய தமிழ் புத்தகத்துக்கான டெஸ்ட் பேர் வந்து சூப்பர் 30 அப்படிங்கிற பேர்ல போட்டிருப்போம். கூடுதலா வந்து ஒரு பேசிக் டெஸ்ட் மாதிரி புது புக்குக்கு எழுந்தது தமிழான்னு சொல்லி ஒரு பேசிக் டெஸ்ட் போட்டிருப்போம். இது எல்லாமே தமிழுக்கான டெஸ்ட். கிளாஸஸ் பார்த்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியதான். அப்ப டே 1 to day 60 டே 1 ஜிஎஸ் கிளாஸஸும் சைட்ல மேத்ஸ் கிளாஸஸும் தமிழ் 6ல இருந்து 12 6வது வகுப்பும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 60 நாள்ல முடிச்சிடணும். சரியா, இது வந்து பிரிலிம்ஸ் as well as மெயின்ஸ் ரெண்டுக்கும் சொல்றேன். ஜிஎஸ் தமிழ் ஆப்டி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். சரியா, இப்ப இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக் கிராமர் கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்திருப்போம். அதை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். பேசிக் கிராமர் கிளாஸஸ் நான் தான் எடுத்திருப்பேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து டென்சஸை தொட்டு இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச்சை தொட்டு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸை தொட்டு அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சா பேசிக்ல இருந்து மாத்திருப்பேன். சரியா, அதை இப்போதைக்கு பார்த்துட்டு இருங்க. லேட்டர் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பிரிலிம்ஸ் மட்டும் தான் இப்போ கையில் சிலபஸ் இருக்கு, மெயின்ஸுக்கு சிலபஸ் என்ன விடலை. சரியா, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்போ குரூப் 4 கொஞ்சம் ஷெட்யூல் இருக்கு எனக்கு. சரியா, நான் தான் இங்கிலீஷ் எடுக்க போறேன். நான் என்ன செய்யறேன் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்க்கான ப்ரோஸ் போயமை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த சமயத்தில் சிலபஸ் இது நோட்டிபிகேஷன் வந்துருமா, மெயின்ஸ்க்கான சிலபஸ் விட்டுருவாங்களா, அது ரெண்டும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னும் கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மாசம் தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் போயமை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் தான். டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு போயமா என்ன மீனிங் சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் கேட்பாங்க. அங்கே வார்த்தைகள் எந்த போயமே எந்த ஆத்தர்னு கேட்பாங்க. அப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. அவ்வளவுதானே. ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் தட்டி தூக்கிடலாம். போயமை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதானே. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல பர்சானிஃபிகேஷன், மெட்டஃபோர், சிமிலி, ஆக்சிமோரன் இந்த மாதிரி வரிசையா என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சுல. எது போயமை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ்லாம் வந்து அப்படியே நடத்தவே தேவையில்ல, அப்படியே நீங்களே படிச்சு டெஸ்ட் எழுதி விட்டுலாம். சரியா, இதுக்கான டெஸ்ட் அதாவது கிராமருக்கு பொறுத்த வரைக்கும் கிராமருக்கு ஒர்க் ஷீட்டும் கொடுத்துருவேன், கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கிராமரை முடிங்க. இந்த ஒரு மாசத்துல நீங்க என்ன முடிக்கிறீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் முடியறதுக்குள்ள அந்த 1.5 மாசத்துல ஜிஎஸ் முடிங்க, மேத்ஸ் முடிங்க, இங்கிலீஷ்ல கிராமர் முடிங்க, தமிழ் சொல்லுங்க சார் ஜிஎஸ் முடிங்க, மேத்ஸ் முடிங்க, தமிழ் முடிங்க, முடிஞ்சு போச்சா. பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே உட்கார்ந்து எழுதுங்க, கிளியர். சரியா, ஸோ நல்லா ஃபோக்கஸ்டா படிக்கணும். இந்த ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸஸ் மட்டும் இருக்காது. ஏன்னா இதுக்கு இன்னும் சிலபஸ் அவங்க தரல. சிலபஸ் தந்தா இது மெயின்ஸுக்கு. சரியா, மெயின்ஸுக்கு இதுக்கு மட்டும் சிலபஸ் அவங்க தரல. சிலபஸ் தந்ததுக்கு அப்புறம் இதுக்கான கிளாஸஸும் அப்லோட் ஆகும், ஆப்ல அப்லோட் ஆகும். சரியா, எல்லா ரெக்கார்ட் கிளாஸஸ் தான் லைவ் மாதிரியே இருக்கும். தமிழ், ஜிஎஸ், இங்கிலீஷ், மேத்ஸ் கூடுதலா இந்த மெயின்ஸ் கிளாஸஸ் சிலபஸ்க்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்றேன். சரியா, ஸோ எல்லாம் பக்கவா இருக்கும். சரியா, கம்பல்சரி மஸ்ட் அட்டன். இந்த மாதிரி விஷயங்களை கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். மேத்ஸ், ஜிஎஸ், லாங்குவேஜ் கிளாஸஸ், மாடல் எக்ஸாம், ஃபைனலா மாடல் எக்ஸாம் இருக்கும். இல்லை கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். இது இந்த பிடிஎஃப் கீழே கொடுத்துருவேன், இதில் பாருங்க, பார்த்து படிச்சுங்க. சரியா, கிளாஸ் எதுல நடக்கும் அப்படின்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய பிளே ஸ்டோர்ல ஆப் இருக்கும். அந்த ஆப்ல தான் கிளாஸஸ் நடக்கும். ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஜிஎஸ், தமிழ், மேத்ஸ், இங்கிலீஷ்க்கு இந்த லேட்டர்ல என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணிடணும். அது 1 year பேக்கேஜ். இது வந்து 1 yearக்கான பேட்ச். நான் இப்பயே சொல்லிடுறேன், 1 yearக்கான பேட்ச். பிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் சேர்த்து
இந்த பேட்ச் வந்து பிலிம்ஸ் மெயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 1 இயர். சரியா, தெளிவா சொல்லிட்டேன். கிளாஸ் எதுல நடக்கும்னு சொல்லிடுறேன். ஆப்ல நடக்கும். ஆப்புக்கு நேம் குருநாத் ஐஎஸ் அகாடமி. ஆப்புக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சுமார் 1500 வீடியோ கால், 35,000 கேள்விகள், ஸ்பாட் மார்க் டெஸ்ட், இது எல்லாமே நமக்கான சிறப்பு அம்சங்கள். சரியா, ஆப்ல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். சரி சார், எவ்வளவு சார் ஆஃபர்? எவ்வளவு ஆஃபர்? இது பாருங்க, இது மெயின்ஸ் எக்ஸாமும் சேர்த்து. அப்புறம் ரீசனிங் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்ன சிலபஸ் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொன்னாலும் நான் நடத்தி கொடுத்துருவேன். அப்படியே உங்களுக்கு வந்து மைண்ட் செட் பண்ணிடுவேன். என்ன சொன்னாலும் மெயின்ஸ்ல ஹை லெவல் தூக்கி விட்டுருவேன். பிரிலிம்ஸும் மெயின்ஸ், ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸை தூக்கி விட்டுருவேன், அடுத்து மெயின்ஸை தூக்கி விட்டுருவேன். முதல்ல உங்க போஸ்டிங் வாங்க வச்சிருவேன். சரியா, அதுக்கு அது என்ன, அதனால தான் சொல்றேன் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான். சரியா, எவ்வளவு நம்ம திருவிழா பேட்சுக்கான ஆஃபர் என்ன போட்டிருக்கோம்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ், பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் 1 இயர் வேலிடிட்டி, 1 இயர் வேலிடிட்டி. சரியா, 50% ஆஃபர் கொடுக்குறோம். 50%. ஸோ 2,999 இதான் உங்களுக்கு ஆஃபர் அமௌண்ட். 1 இயர் குரூப் 2A கான பேட்ச் ஆஃபர் 2,999. சரியா, 1 இயருக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு பேக்கேஜ் ஆப்ல இருக்கும். சரியா, இதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ரைட்டா, ஆஃபருக்கு நான் லாஸ்ட் டேட் மே 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபர் இருக்காது. ஸோ ஸ்கெடியூல் சொல்லிட்டேனா, எப்படி அட்டன் பண்ணணும் கிளாஸஸ் சொல்லிட்டு, அப்புறம் வந்து பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸுக்கு ஆஃபர் சொல்லிட்டேனா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன அனாலிசிஸ் சொல்லிட்டேன், எப்படி கொண்டு போறேன்னு சொல்லிட்டேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் ஆகட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், போயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃபர் அமௌண்ட் மே 10 வரைக்கும். கிளியரா இருக்கா? இது வரைக்கும் கிளியரா இருக்கல? மைண்ட் செட் ஆயிடுச்சுல? ரைட். சரி, இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி முடிச்சிடுறேன். சரியா, எப்படி டவுன்லோட் பண்ணா, நீங்க லிங்கை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் வரும். இதுல இன்ஸ்டால் தட்டுங்க. இன்ஸ்டால் தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுல வந்து ரெஜிஸ்டர் நவ் தட்டுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால், அடுத்து ரெஜிஸ்டர் நவ். அப்படி தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுல உங்க நேமு, உங்க இமெயில் ஐடி, உங்க மொபைல் நம்பர், நீங்களே ஒரு பாஸ்வேர்டு, அப்படி பாஸ்வேர்டு வச்சு ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அப்பனா நீங்க ஆப்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால், அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த இது டீடைல்ஸ்லாம் போட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் உங்க மொபைல் நம்பர், நீங்க போட்ட மொபைல் நம்பர், நீங்க போட்ட பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்க கிரியேட் பண்ண டீடைல்ஸ் என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா ஆப் உள்ள வந்துருவீங்க. இப்ப ஆப் உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். வெல்கம் டு அவர் ஆப். ஆப் உள்ள என்டர் ஆயிட்டீங்க, வெளில இருந்து உள்ள வந்துட்டீங்க. இப்போ இந்த ஆப் உங்க போன்ல வந்து உட்காந்துரும். சரியா, இப்போ இந்த ஆப்ல இந்த இடத்துல ரெவல்யூஷன் இருக்கும். ஓகேவா, நம்ம போட்டுருவோம். சரியா, நம்ம போட்டுருவோம். இந்த இடத்துல வந்து 2 பேக்கேஜ் இருக்கும். டிஎன்பிசி காம்போல குரூப் 2க்கான திருவிழா பேட்ச் அப்படிங்கிற பேர்ல இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கேஜ் இருக்கும். சரியா, அதான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதை தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதுல தான் நான் மேல சொல்ற எல்லாமே இருக்கும். சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து வீடியோஸ் எங்க பார்க்கணும்னா வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கும். வீடியோஸ்ங்கிற டாப்குள்ள வீடியோஸ் பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற டாப்குள்ள மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்ங்கிற டாப்குள்ள ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு இங்கிலீஷ்ல ஃபர்தரா தான் பண்ணுவோம். அதனால ஃபர்தரா தான் ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கு போடுவோம். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல ஃபர்தரா ஆன்லைன் டெஸ்ட் போடுவோம். இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கிற வரைக்கும் எல்லாமே இருக்கும். சரியா, எல்லாமே இருக்கும். ரெக்கார்ட் கிளாஸஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டெஸ்ட்னா பட்டன் டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா மார்க் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதே டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் பார்த்துக்கலாம். அதுக்கான ஆன்சர் கீஸும் இந்த டேப்ல இருக்கும். ஸோ இந்த டேப்ல டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் இருக்கும். இந்த ஆன்லைன் டெஸ்ட் டேப் உள்ள நிறைய இருக்குல்ல, இதுல தான் டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. ஜிஎஸ்க்கு ஆழ்கடல் டெஸ்ட், மேத்ஸுக்கு மேத்ஸ்ங்கிற பேர்ல டெஸ்ட் இருக்கும். தமிழுக்கு எழுந்திரு தமிழாங்கிறது பேசிக் டெஸ்ட், மாடர்ன் தமிழ்ங்கிறது மாடர்ன் வெர்ஷன் டெஸ்ட். இதே வந்து நீங்க பழைய தமிழ் புத்தகத்துக்கு சூப்பர் 30ங்கிற டெஸ்ட் நேம். சரியா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமருக்கு மட்டும் டெஸ்ட் இருக்கு. கிராமருக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் ஒர்க் ஷீட் இருக்கு. ப்ரோஸ் போயம்க்கு வெயிட் பண்ணுங்க. குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போவோம். சரியா, ப்ரோஸ் போயமே நான் கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போவோம். கவலைப்படாதீங்க. மெயின் சிலபஸ் அப்டேட் ஆயிடும்ல, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வீரியமா போலாம். சரியா, எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதான் ஃபோன் நம்பர். இதான் ஃபோன் நம்பர். பக்கவான கிளாஸஸ். இதான் ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2A பேட்ச் தமிழ்ல அனுப்புனீங்கன்னா தமிழ்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. குரூப் 2 ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2A பேட்ச் இங்கிலீஷ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இங்கிலீஷ் பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2A பேட்ச் தமிழ்னா தமிழ் பேக்கேஜ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் பேக்கேஜ். நம்ம அட்மின் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த பேமெண்ட் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க டக்குன்னு. சரியா, டக்குன்னு இல்லை, நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. மார்னிங் டு ஈவினிங்குள்ள அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அந்த டேவே ஜாயின் பண்ணிட்டுருவாங்க. ஈவினிங்ல இருந்து அடுத்த நாள், அதாவது நைட்டு ஈவினிங் அந்த டைம்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா ஆஃபீஸ் டைமிங் ஒன்று இருக்குல்ல. சரியா, மேனுவலாக தான் ஜாயின் பண்ணுறோம். நாங்கள் மேனுவலாக தான் ஜாயின் பண்ணோம் ஆப்பில். அப்போ நீங்கள் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் மேனுவலாக தான் ஜாயின் பண்ணுவோம். அது ஆஃபீஸ் டைமிங் அப்போ ஜாயின் பண்ணி விட்டுரும். 1 day. சரியா, 1 day டைம். மார்னிங் டு ஈவினிங் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அந்த நாள், நைட் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அடுத்த நாளுக்குள்ள. சரியா, இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணுங்க. 2 விஷயம் தான். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க.
இந்த ஃபோன் நம்பரை நம்ம நேம் போட்டு அகாடமி நேம் குருநாத் அகாடமின்னு சொல்லிட்டு மொபைலில் சேவ் பண்ணிடுங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு இங்கிலீஷ் இருந்தா இது, தமிழ் இருந்தா இது அமுச்சு விட்டு நீங்கள் பாட்டுக்கு இருங்க, நாங்கள் பாட்டு ஜாயின் பண்ணி விட்டுறோம். சரியா? அமுச்சு விட்டு நீங்கள் பாட்டுக்கு இருங்க, வரிசையாக அமுச்சு விட்டுருவோங்க, ஒன்று ஒன்றா பார்த்து ஜாயின் பண்ணி விடுவோம். முடிஞ்சு போச்சா? தட்ஸ் ஆல். சரியா? இது வந்து 500 சீட்டு மட்டும் தான், 500 சீட்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர். இந்த ஆஃபர் வந்து 500 சீட்டுக்கு. சரியா? இந்த ஆஃபர் வந்து 500 சீட்ஸ், ஃபர்ஸ்ட் 500 சீட்ஸ்க்கு இந்த ஆஃபர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். ரைட்டா? ஸ்கெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பேட்சுக்கான நேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஆப் நேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆப் எப்படி உள்ளே போகிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆப்புக்கான அமௌண்ட்டு சொல்லிட்டேன், ஆஃபர் அமௌண்ட்டு எவ்வளோ சீட்டுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ கிளியராக இருக்குல்லப்பா மைண்ட் செட்டு? ஸோ திருவிழா பேட்சில் திருவிழா மாதிரி கொண்டாடுவோமா? அதாவது போஸ்டிங் வாங்கி வச்சிடும் நான் பாட்டுக்கு. நீங்கள் போஸ்டிங் வாங்கணும்னு ஒரே புள்ளியில் இணையணும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ்க்கு முழு எஃபோர்ட்டை போடுறோம், மெயின்ஸுக்கு சிலபஸ் இன்னும் அப்டேட் ஏதாவது பண்ணாங்கன்னா அதையும் சேர்த்து எஃபோர்ட்டை போடுறோம். சரியா? இனிமேட்டு அடிச்சு தூக்குறது குரூப் 2A. சரியா? அதுமாதிரி குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து பக்கவான கோட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஸ்கெடியூலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. குரூப் 2A ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் அடிச்சு தூக்கலாம், தைரியமாக ஜாயின் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் 500 சீட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் நோட் பண்ணியிருப்பீங்க, வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் 500 சீட்ஸ் மே 10 தான் லாஸ்ட் டேட். ஆஃபருக்கு லாஸ்ட் டேட் மே 10. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.